அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஐயா கே செங்கோட்டையன் இன்றைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தன்னுடைய மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது அதிருப்தி கொண்டிருந்த ஐயா கே செங்கோட்டையன் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறாரு. அவர் எப்படி எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மீது அதிருப்தி கொண்டிருந்தாரோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் சமீப காலமாக ஐயா கே செங்கோட்டையனை கட்சியில ஓரங்கட்டுறதா ஒரு குற்றச்சாட்டுகளும் நிலவுது. அதுக்கு ஏத்த மாதிரி கட்சியோட முக்கிய நிகழ்ச்சிகள்ல ஐயா செங்கோட்டையன் கலந்துக்கிறத பார்க்க முடியல. கட்சி தொடர்பான விவகாரங்கள், சில முக்கிய முடிவுகள், இதுல எல்லாம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கலந்து ஆலோசிக்கிறது இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் கடந்த காலத்துல வெளிப்படையாகவே முன்வைக்கப்பட்டுச்சு. சோ இந்த நிலைமையில தான் ஐயா கே செங்கோட்டையன் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க. ஆனா அந்த ஆட்சி மாற்றத்தை கொடுக்கிற அளவுக்கு அதிமுக தயாரா இல்ல, வலுவா இல்ல. ஏன்னா அதிமுக இன்றைக்கு ஒரு பலவீனமான நிலையில இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் பல முக்கியமான தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மீது அதிருப்தி கொண்டு கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. சோ இன்னும் 10 நாளைக்குள்ள, அதாவது வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் இந்த அதிருப்தியாளர்களை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒருங்கிணைப்பதற்கான வேலையை நாங்களே முன்னெடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியோட பேரை குறிப்பிடாம அவருக்கு பகிரங்கமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. இத அறிவிப்பு அப்படின்னு சொல்றதை விட எடப்பாடி பழனிசாமிக்கு விடப்பட்ட சவால் அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுல தன்னுடைய தலைமை பொறுப்பை தக்க வச்சுக்கிட்டாரு. அந்த தலைமை பொறுப்புக்கு போட்டியாக இருந்த எல்லாரையுமே கட்சியை விட்டு வெளியேற்றினாரு. இல்லைன்னா கட்சியில சைலண்ட் ஆக்கி ஓரங்கட்டி வச்சாரு. எடுத்துக்காட்டுக்கு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை எல்லாம் கட்சியை விட்டு மொத்தமாகவே வெளியேற்றிட்டாரு. அதன் பிறகு சீனியராக இருக்கக்கூடிய ஐயா செங்கோட்டையனை சைலண்ட் ஆக்கி கட்சியில ஓரங்கட்டிட்டாரு. இப்ப மறுபடியும் அவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னா அது எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு ஒரு ஆபத்தா வந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிலைமையில ஐயா செங்கோட்டையன் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக தான் செங்கோட்டையனை வச்சு மறைமுகமா காய் நகர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் பாஜகவால சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதிமுக கிட்ட அதிகமான இடங்களை கேட்டு பெற முடியல. அதனால எடப்பாடி பழனிசாமிய ஓரங்கட்டுறதுக்காகத்தான் ஐயா செங்கோட்டையனை வச்சு பாஜக இப்படி ஒரு காய் நகர்த்துற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கடந்த காலத்துல ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ரகசியமாகவே பாஜகவோட முக்கிய தலைவர்களை தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசிட்டு வந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எது எப்படியோ ஐயா செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த அறிவிப்பை வெளியிடும் அதே நேரத்துல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வேலைகள்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தொடர் சுற்றுப்பயணத்துல இருக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, பரப்புரைகளை மேற்கொண்டுகிட்டும் இருக்கிறாரு. இந்த நேரத்துல கட்சிக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருடைய தலைமை பதவிக்கும் மிகப்பெரிய தலைவலியா வந்து சேர்ந்திருக்கு. இனி என்ன நடக்கும், எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா என்னுடைய கணிப்புப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்தாலும் தன்னுடைய தலைமை பதவியை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரோட தலைமையை விரும்பாத ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களை எப்படி மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்த்துக்க ஒத்துக்குவாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. அப்படியே ஒருவேளை இவங்களை எல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாலும் அவங்க எடப்பாடி பழனிசாமியோட பேச்ச கேட்பாங்களா, அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்களா என்பதும் மிகப்பெரிய சந்தேகம்தான். ஏன்னா செங்கோட்டையனோட இந்த அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு எதிராகத்தான் வெளியிடப்பட்டிருக்கு. தலைமையை மதிக்காம, கட்சியோட கட்டுப்பாடுகளையும் மதிக்காம கட்சிக்கு கெடு விதிக்கிறாரு. கட்சியோட தலைமைக்கு நேரம் கொடுக்கிறாரு. நீங்க அடுத்த 10 நாளைக்குள்ள அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைக்கணும், அப்படி நீங்க செய்யலன்னா அதை நாங்களே முன்னெடுப்போம் அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்கிறாரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீங்க அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைக்கல அப்படின்னா நாங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு கட்சியை கைப்பற்றுவோம் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லி இருக்கிறாரு. சோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்வியையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இப்போதைக்கு வெளிப்படையா தெரிகிற செய்தி என்ன அப்படின்னா, அதிமுகவிற்குள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் ஏற்பட்டு இருக்கு. இந்த
உட்கட்சி பூசல் யாருக்கு லாபமோ இல்லையோ பாஜகவிற்கு மிகப்பெரிய லாபம். ஏன்னா அதிமுகவிற்குள்ள உட்கட்சி பூசல்களும் முரண்பாடுகளும் பெருக பெருக அதிமுக 2ஆ 3ஆ உடையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி அதிமுக 2ஆ உடைஞ்சு பலவீனப்பட்டா மட்டும்தான் அந்த இடத்தை பாஜகவால எடுத்துக்க முடியும். அதாவது மற்ற மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி வைத்த மாநில கட்சிகளுக்கு என்ன நடந்ததோ அதே தான் அதிமுகவிற்கும் நடக்க போகுது. இதை முன்கூட்டியே உணர்ந்ததால தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வைக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கண்டிஷனா சொல்லி இருந்தாரு. ஆனா பாஜக மறைமுகமாக அதிமுகவோட முக்கிய புள்ளிகளை வைத்து கட்சிக்குள்ள கலகத்தை ஏற்படுத்துற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோட கூட்டணி கட்சிகளான தேமுதிக, பாமக இவங்க எல்லாம் அதிமுக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணியில தான் இருக்கிறாங்களா, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் இவங்க மறுபடியும் கூட்டணிக்கு வருவாங்களா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. இதுவும் கூட ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமியோட தலைமைய பலவீனமான தலைமை அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஏன்னா நீங்க அப்படியே திமுகவோட கூட்டணியை பாருங்க. திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளாகட்டும் கூட்டணி கட்சி தலைவர்களாகட்டும் எல்லாருமே திமுகவிற்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஐயா சண்முகம் எல்லாம் அதற்கு விதிவிலக்கு, அவரையெல்லாம் விட்டுருங்க. ஆனா பெரும்பான்மையான கூட்டணி கட்சிகள் திமுகவிற்கும் திமுக தலைமைக்கும் கட்டுப்பட்டு தான் இருக்கு. ஆனா அதிமுகவுல அப்படி ஒரு நிலைமை இல்லை. சோ இந்த இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பலவீனமான தலைமையாத்தான் மக்கள் முன்னாடி தெரிகிறாரு. பாஜக ஒரே நேரத்துல எடப்பாடி பழனிசாமியோட தலைமையையும் அதிமுகவையும் பலவீனப்படுத்துற வேலையை ரொம்ப தெளிவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் அதிமுக அழிவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இதற்கெல்லாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? ஐயா செங்கோட்டையனோட அறிவிப்பை ஏத்துக்கிட்டு அடுத்த 10 நாள்ல அதிருப்தியாளர்களை மறுபடியும் கட்சிக்குள்ள ஒருங்கிணைப்பாரா, இல்லைன்னா கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி நடந்துகிட்டதுக்காக செங்கோட்டையன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாரா என்பதையெல்லாம் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எது எப்படியோ எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கு. அந்த செக்ல இருந்து அவரு எப்படி தப்பிக்க போறாரு என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப தமிழ் தேசிய பார்வையில இருந்து சில கருத்துக்களை முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்மை பொறுத்தவரை 2 திராவிட கட்சிகளுமே தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் மிக மிக கேடான ஒன்று. அதுல ஒண்ணு அழிய போகுது அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். அப்படி அந்த திராவிட கட்சி அழிஞ்சு போனா அந்த இடத்துக்கு யாரு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயம். இப்ப அதிமுக அழிஞ்சு போகுது அப்படின்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3 போட்டியாளர்கள் தயாரா இருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, பாஜக, அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம். இப்ப அதிமுகவோட இடத்தை பாஜக கைப்பற்றினால் அது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் இன்னும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திற்குமே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடியும். பாஜக தன்னுடைய இந்து ராஷ்டிர கனவை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது இந்த தமிழ்நாடு தான். ஒருவேளை பாஜக இந்த தமிழ்நாட்டிற்குள்ள ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா அதன் பிறகு இந்தியா இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆட்படுவாங்க. இதையெல்லாம் நாம ஒரு காலத்திலையும் அனுமதிக்கவே கூடாது. அதனால அதிமுகவோட இடத்தை பாஜக எடுத்துக்கிறதுக்கு நாம விடவே கூடாது. சரி, அடுத்தது யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா இன்னொரு நடிகர் பிம்பத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம். இப்ப ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதாவால தமிழ்நாடு அரசியல் சீரழிஞ்சது பத்தாது அப்படின்னு இன்னொரு நடிகர் அரசியல் நமக்கு தேவையா? என்னதான் விஜய் அவர்கள் கொள்கை என்ற பெயரில் செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒண்ணு முன் வச்சிருந்தாலும் அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. மத சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப மத சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா என்ற கேள்விக்கு அவர் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. பாஜக என்னுடைய கொள்கை எதிரி, திமுக என்னுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிறாரு. அண்ணன் சீமான் கூட ரொம்ப அழகா கேட்டாரு, பாஜக உன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னா பாஜகவோட அரசியலை ஏத்துக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி கொள்கை வேற அரசியல் வேற அப்படின்னு நாளைக்கு விஜயம் அவங்க எங்களுடைய கொள்கை எதிரி தான், அவங்களோட அரசியலோட நாங்க முரண்படல, தேவைக்காக இன்னைக்கு அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொரு பக்கம் திமுகவை என்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப திமுகவோட அந்த திராவிட அரசியல் கொள்கைய வாரிசு அரசியலை விஜய் ஏத்துக்கிறாரா? நாளைக்கு அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா வருவாரா?
இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட சீரழிவு நடிகர் பிம்ப அரசியல் நமக்கு தேவையா? அதனால தான் சொல்றேன், ஒருவேளை அதிமுக அழிந்து போனால் அந்த இடத்தை தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி தான் கைப்பற்றணும். நாம அதற்கான வேலையை ரொம்ப தீவிரமா முன்னெடுத்தா நிச்சயமா சொல்றேன், நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நாம அதுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அடுத்த 8 மாசத்துக்கு பேய் மாதிரி உழைக்கணும். மக்கள் கிட்ட நம்முடைய கட்சியையும் நம்முடைய கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 5 பைசாவுக்கு பேராத விமர்சனங்களுக்கு தயவு செஞ்சு காது கொடுக்காதீங்க. அது நமக்கு நேர விரயம். கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு நாங்க எதை வேணும்னாலும் எடுத்து பேசலாம். சரியா? அதெல்லாம் டைம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருங்க. அதை தாண்டி நம்முடைய கொள்கையையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சின்னத்தையும் மக்கள் மத்தியில ரொம்ப ஆழமா கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு நாம செயல்படணும். விளங்குதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.